சிங்கப்பூரில் கிரிக்கெட் விளையாட போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, சிங்கப்பூரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் கிரிக்கெட் கிரவுண்டுக்கு தாங்க வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 கிரவுண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து புதுசாக ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிரவுண்ட் ஒரே இடத்துல இருக்குது. அதில் 2 பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்ட்ரோ டர்ஃப், டர்ஃப், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டர்ஃப் கிரவுண்ட் மட்டும்தாங்க. சிங்கப்பூரில் லீக் மேட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்ட்ரோ டர்ஃபில் தான் நடக்கும். அப்போ டர்ஃப் விக்கெட்டில் யாருக்கடா மேட்ச் நடக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா அது ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் டிவிஷன் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தாங்க. சிங்கப்பூரில் லீக் மேட்சஸ் எல்லாமே 30 ஓவர் தான். நம்ம ஒரு மாதிரி 50 ஓவர் கிடையாது. ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி 40 ஓவர் தாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டர்ஃப் விக்கெட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில் டர்ஃப் விக்கெட். ஸோ இந்த மணி எங்கேருந்து வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா பாகிஸ்தான்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி எனக்கு நாள் நல்லா இருந்துச்சு, பட் எங்கள் டீமுக்கு நல்லா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நல்லா இல்லை. ஏன் அப்படின்னா நாங்கள் மேட்ச்சை லூஸ் பண்ணிட்டோம். பட் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு நான் சந்தோஷப்பட்டேன். அப்படி என்னடா பர்ஃபார்மன்ஸ்னு கேட்டிங்கன்னாக்கா ஸ்கோர் கார்டு பின்னாடி எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு என்னோட பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே.